வீடியோவில் நம்ம குயிக்காகவும் ஈஸியாகவும் ஒரு இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 200 ml கிளாஸில் 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவுள்ள மீடியம் சைஸ் இறால் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் இறாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு செய்கிற வரைக்கும் ஊறட்டும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய், 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு உரிய ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது, கசப்பாக இருக்கும். நமக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க இறால் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்திருந்த அந்த ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இறால் கூடயே மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெய் சேர்க்கும் போது ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி போல் இருக்கும். தண்ணி லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. இறால் பிரியாணி சூப்பராக உதிரி போல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் இறால் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.